நம்ம பாஸ்தாவை எண்ணெய் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சிட்டோம். இது வெந்தோன்னா நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை எடுத்து போட வேண்டியதாங்க. அழகாக இருக்குங்க. மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா. சால்ட். பாஸ்தா செய்கிறதுக்கு வெங்காயம் 3 கலர் கேப்சிகம், 3 கலர் குடமிளகா போட்டிருக்கேன், மஞ்சள், ரெட்டு, பச்சை 3 கலர் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி இதுக்கு பாஸ்தா செய்கிறதுக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், உப்பு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு பாஸ்தாவை இதில் போட்டு தண்ணி கொதி வந்தோடனே போட்டு வெந்தோடனே எடுத்து பச்சை தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி அதனால நிறையா துணினா நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். அது சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மேகி மசாலா வாங்கி போடுங்க. மேகி மசாலா போட்டுங்க. நல்லாயிருக்கு. தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஒரு மேகி மசாலா, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கேப்சிகம் 3 கலர் கேப்சிகம் போட்டு சூப்பராக இருக்குங்க. 3 கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன் நான். கொத்தமல்லி நிறையா பண்ணுங்க. சசிகலா துரை யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.